ஹாய்ங்க, நான் தான் உங்கள் ஸ்டார். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் வீட்டு கார் பார்க்கிங்கில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து வண்டி ரிப்பேர் ஆகி சர்வீஸ் விட்டு 4 நாள். அதில் 4 நாள் கரெக்டாக வந்துட்டு வேலைக்கு போகலை. அது டிஎல் வந்துட்டு என்னை வந்து நேரில் வந்து நீ மீட் பண்ணால் தான் இந்த மந்த் சேல்ரி வரும், இல்லைனா சேல்ரி நான் ஹோல்டு பண்ணிவிடுவேன், யாரை கேட்டு வாங்கிக்கிறியோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டாரு. எனக்கு தெரில. இப்போ இங்கேருந்து டி நகர் போகிறதுக்கு 20 மினிட்ஸு. டைம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு 8:30 ஆகுது. ஆனால் இங்கே என்ன ஹைலைட் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அவர் சொல்கிற அந்த லொக்கேஷன் தெரியவே தெரியாது. நான் டி நகர் போய் ரீச் ஆகிட்டு போகிறேன். ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அவர் லொக்கேஷன் போட்டார்னா அங்கே போய் லொக்கேஷனில் போய் அவரை போய் நேரில் போய் பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் என்ன திட்ட தான் போகிறாரு. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம். சரிங்க, இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ வெளியே போகிறதுக்கு ஹெல்மெட் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நீங்களும் எங்கே போகிறதா இருந்தாலும் ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. இப்போ போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்படியே மறக்காமல் பாருங்கள். பாய். 20 minutes later. அவ்வளோ டி நகர் வந்தாச்சு. அவ்வளோங்க, டி நகர் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது. பார்ப்போம். இப்போ வந்துட்டு டிஎலுக்கு ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி டி நகர் வந்துட்டேன், ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரில, ஆஃபீஸ் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போக வேண்டியதுதான். அவர் ஃபோன் பண்ணால் எப்படி இருந்தாலும் அது கூட தெரியாதா இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் திட்டுவார். நேற்றே திட்டாரு, என்ன குழந்தையா உனக்கு இது கூட தெரியாதா, இன்ஃபார்ம் பண்ணல, நான் 4 நாள் லீவ் போட்டதுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, அதுதான் என் மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. பார்ப்போமே. இப்போ நான் இப்போ இது கேட்டால் இது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு திட்ட தான் போகிறாங்க. போவோம், போயிட்டு திட்டு வாங்குறதுன்னு நம்மளுக்கு என்ன புதுசான்னு எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு சில மாரி நின்றுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பி வீட்டுக்கு போனோம். மணி இப்போ வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மணி ஷார்ப்பாக 8:52. இந்த 8:52க்கு வந்துட்டு கரெக்டாக அங்கே லொக்கேஷன் அவங்க அனுப்பிச்சாங்கன்னா சீக்கிரம் போயிடுவேன்னு வச்சுக்கோங்க. டி நகரில் தான் இருக்கேன். இங்கேருந்து எங்கே இருக்குன்னு தெரில, எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, போயிடலாம். இல்லை நேரங்கள் கழித்து அவ்வளோ லொக்கேஷன் கைக்கு வந்துருச்சு. இப்போ லொக்கேஷன் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு ஒரு 800 மீட்டர் காட்டுது. டிஎல் கேட்குறாரு, இது வரைக்கும் நீ வந்துட்டு டெக்லாப் வந்ததே இல்லையா அப்படின்னு. போயிருந்தா தானே தெரியறதுக்கு. நான் இல்லை சார், வந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம்ன்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து 800 மீட்ரு போயிட்டு இதுக்கப்புறம் என்ன காமெடி நடக்குதுன்றது அங்கே போய் பார்த்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. A few minutes later. பாஸ், என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டிங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். ஆசா கொக்கா. அவ்வளோதான். இப்போ தான் வந்துட்டு ஆக வேண்டிய சம்பவம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அது என்னவோ தெரிலங்க, இந்த மூஞ்சில் ஏதோ இருக்குங்க. என்னதான் வந்துட்டு அவர் இவ்வளோ திட்டினாலுமே நான் திட்டங்கள்லாம் பெருசாக எடுக்கலை. அவர் என்னை ஃபஸ்ட்டு பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னடா பார்க்க இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கு, நீ இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணுறியா அப்படின்னாரு. அது என்னவோ தெரில, அந்த மூஞ்சி சார் மூஞ்சி அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்கலாம் அதான் சொல்கிறாங்க, ஸ்மார்ட்டாக இருங்க ஸ்மார்ட்டாக இருக்குன்னு. அதை மட்டும் நான் வந்துட்டு அது என்ன சொல்கிறது, பின் பண்ணி வச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ளே. எவ்வளோ நிமிஷம் தெரியுமா டைமிங்? உள்ளே போனதுலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் டைமிங்கு 8 நிமிஷங்க. 8 நிமிஷம் போட்டு திட்டினே இருந்தார். நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு வண்டி ரிப்பேர் ஆன கதை, நீ சர்வீஸ் விட்ட கதை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது, நீ இப்படி பண்ணாமல் இது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ண தெரியாமல் என்ன வேலை செய்கிற நீ, அப்படி இப்படின்ட்டாரு. நானும் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து இல்லைண்ணா, இப்போ என் வார்த்தையிலேருந்து இல்லைண்ணா சாரிண்ணா, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வார்த்தை ஏதோ ஒன்று சொன்னேனே, இந்த மாதிரி ஆகிப்போச்சுண்ணா, இந்த வார்த்தையை தவிர்த்து வேறு எதுவுமே வரல. எல்லாத்தையும் வந்துட்டு பேசிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு ஹாப்பினஸ் என்ன தெரியுமா, என்னோட எக்ஸ்டிஎல், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிஎல் இருந்தார். அவரு என்னை பார்த்துனே நீ என்னடா இங்கே அப்படின்னாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ இருக்க டிஎல் வந்துட்டு நேரில் வரணும், இல்லைனா வந்துட்டு சேலரி தரமாட்டேன், ஹோல்டு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நேரில் வந்தால் தான் வேலை அப்படின்ட்டாருண்ணா அப்படின்னு. சரி சரி வா வா அப்படின்னு. அவரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், நம்ம டிஎல்லை பார்த்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வெளியே வரும்போது பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த 4 நாள் லீவ் நான் அட்டண்டன்ஸே போடலை. ஓகேங்களா, 4 நாள் இப்படி இருந்தாலும் சேலரி வந்து கட்டுன்னு எனக்கு தெரியும், அட்டண்டன்ஸே போடலை. இருந்தாலும் என்ன சொல்கிறாரு, சரி நான் அது ரெகுலேஷன் பண்ணிவிடுவான்னா, நீ ரெகுலேஷன் பண்ணாலும் நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன், உனக்கு அதான் பனிஷ்மெண்ட்டு, 4 நாளுக்கான வந்துட்டு காசு வந்துட்டு உனக்கு கிடையாது அப்படின்னாரு. ஐயோ, எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன். சரிங்கண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதுதான் நடந்தது. ஸோ இப்போ இங்கேருந்து அகைன் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸு. ஸோ நான் கிளம்புறேன்.
கிளம்பும் போது ஹெல்மெட் போட்டுப்பேன். நீங்களும் எங்கே போனாலும் வந்துட்டு சேஃபாக போங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாய். ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அகைன் வந்துட்டு ஒர்க்குக்கு போகணும். ஸோ நீங்கள் யாராச்சும் நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் பாய் கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. எப்படிடா ஆகும்? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு கால் பண்ணி சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைண்ணா, வண்டி வந்துட்டு 2 நாள் தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் அதனால 2 நாள் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். லீவு போடுற ஆமாம். சொல்லல, அடுத்த நாள் வரல கூப்பிட்டு சொல்லணும், அதுக்கு அடுத்த நாள் வரல கூப்பிட்டு என்ன விஷயம்னு சொல்லணும். அவர் நான் இன்ஜினியர்கிட்ட நம்பர் வாங்கி அடுத்த செகண்டே நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கிடச்சிட்டு ஃபோன் பண்ணுறதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்களா? அப்போது நீங்கள் கொஞ்சம் என்னடா அது நானாக ஃபோன் பண்ணி கேட்கணுமா? நீங்களே நம்பர் வந்துச்சு, வந்து அந்த கொஞ்சம் செகண்ட்ல போச்சுன்னா இல்லப்பா, நீ வந்து அதை நீ ஏன் பண்ணலன்னு நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இல்ல நீ காமெடி பண்றியா? நீ பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தானே, லூஸ் மாதிரி இருக்கா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு பண்ற மாதிரி நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்டு பண்ற மாதிரி தெரியல. நான் என் மூஞ்ச பார்த்தா இதை பைத்தியக்கார மாதிரி இருக்கா? டேய் கேரக்டர் இருக்க மாதிரி தான் என் மூஞ்ச பார்த்தா. அவன் சொல்றான் 2 நாள் வந்து வெயிட் பண்ணானா நம்பரே கிடைக்கலையா. அடுத்த 2வது நாள் 3வது நாள் நம்பர் கிடைச்சிச்சான். என்ன சிஎம் ஒன்னே ரீச் பண்றது? 1 day 2 day இல்ல 4 நாள் லீவ் எடுத்துருக்க. இன்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு கோட்டசி கிடையாது அவனுக்கு. படிச்சுட்டு வந்திருக்கியா? எத்தனாவது படிச்சிருக்க? 10th தான் முடிச்சிருக்க. அதான் பிரச்சனை. காமனா தெரியாதா உனக்கு? காமனா வந்து உனக்கு வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கணும், எனக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு, எனக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு, நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தெரியாதா? இதுல நம்ம இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்குன்னு நம்ம ஏதாவது சத்தன சாரடியில வேலை பார்த்துட்டு இருக்கோமா? ஓகேடா, நீ ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? Why you not informed? உண்மையே சொல்றேன். நீங்க 2 நாள் சொன்னீங்க, 2 நாளா இல்ல. எனக்கு கிடையாதுப்பா, அப்படி கிடையாதுப்பா. எனக்கு 1 நாள் எனக்கு நம்பர் கிடையாதுன்னா ஓகே ரைட்டு, பிரச்சனை இல்லை. நீ அடுத்த நாளாவது அட்லீஸ்ட் நம்பர் வாங்கிட்டு நீ எனக்கு கால் பண்ணிருக்கணும்ல. நான் உன்னை கால் பண்ணி கேட்டு நான் விசாரிக்கணுமா உன்னை? நீ ஏன் இன்னும் வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நான் விசாரிக்கணுமா? சரி, 1 நாள் ஆயிடுச்சு. நம்ம டிஎல் நம்பர் வாங்கி நம்ம தெரியல, நம்ம இன்ஜினியர் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது மாதிரி 2 நாள் 3 நாள் ஆனாலும் இன்ஃபார்ம் பண்றதுனா எனக்கு விஷயம் இல்லப்பா. நீ ரிப்போர்ட் பண்ற, எனக்கு நீ தான் இன்ஃபார்ம் பண்ணணும். நான் இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டேன் இஷ்டத்துக்கு நீ 4 நாள் லீவ் எடுத்துட்டு போயிடுவியா? இல்லைன்னா நான் உன் ரோஸ்ட் எல்லாம் நான் அப்டேட் பண்ணல அப்படின்னா நான் உனக்கு வீக் ஆஃப்லாம் வந்து நான் ரெகுலேட் பண்ண மாட்டேன். நீ இஷ்டத்துக்கு நான் வீக் ஆஃப் கேட்டு எடுக்கிற டைம் இல்லாம வேற டேல எடுத்த அப்படின்னா என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாம எடுத்த அப்படின்னா நான் அதை ரெகுலேட் பண்ண மாட்டேன். ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். எல்ஓபி தான் வரும், லாஸ் ஆஃப் பே தான் வரும், சேலரி வராது அந்த டேட்டு. புரிஞ்சுதா? ஸோ பிளான் பண்ணிக்கோ. பார்த்துக்கோ. 4 நாளுக்கு ரெகுலேஷன் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க பண்ணிக்கணும்.